everybody. Welcome and welcome to Sandipoma at Cinema Cafe. இந்த Valentine's Day எல்லாருக்குமே ரொம்பவே ஸ்பெஷலா இருந்திருக்கு. நீங்கெல்லாம் என்னங்க லவ் பண்றீங்க? இது கதிர்வேலன் காதல் அப்படின்னு சொல்லி கதிர்வேலன் காதல். இப்ப கதிர்வேலனான உதயநிதி ஸ்டாலின் நம்ம கூட இருக்காங்க. அவரை பவித்ராவை லவ் பண்ண வச்ச பிரபாகரன் சார் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. கதிர்வேலன் காதல் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறீங்க. பவித்ரா, நயன்தாரா ஓகே. Why கதிர்வேலன் உதயநிதி? ஒரு கதிர்வேலன் ஏன் அந்த கதிர்வேலன்றதுக்கு எதுக்கு உதயநிதி? கதிர்வேலன் கேரக்டருக்கு எப்படி கரெக்டா உதயநிதி பொருந்தினார்னு நினைச்சீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து கதிர்வேலன் கேரக்டர் வந்து ஃபுல்லா பண்ணிட்டு உதய் சார் அதுல அடாப்ட் பண்ணல. சோ கதை பண்ணிட்டோம், கதை வந்து உதய் சார் ஆக்ட் பண்றன்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து அந்த கேரக்டர் க்ரோத் பண்ணும் போதே உதய் சார் மைண்ட்ல வச்சு தான் பண்ணோம். ஓ, அப்ப வந்து நிஜமாவே உதயநிதி சார் நயன்தாரா லவ் பண்ணிருந்தாங்கன்னா அப்படிலாம் தான் லவ் பண்ணிருப்பாங்க. நிஜமாவே எதுக்கு லவ் பண்ணுவாங்க? கதைக்கு என்ன? அவர் கேரக்டர் ஆயிட்டாரு, அவர் லவ் பண்ணிருந்தா இப்படிலாம் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி தானே. அப்படி இல்ல, ஒரு கண்ணாடி ஒரு பெரிய ஹிட் இருக்குது, அதுல ஒரு சரவணன் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. சோ அந்த கேரக்டர் வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், சோ என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அது கதிர்வேலனா இருந்து பண்ணா என்ன எப்படிலாம் இருக்கும், அப்படி யோசிச்சு பண்ணது. ஓகே, இப்ப சரவணனுக்கும் கதிர்வேலனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணீங்க? சரவணன் கதிர்வேலன், சரவணன் வந்து அங்க ஃபுல்லா லவ்னு சுத்திட்டே இருப்பான். இதுல கதிர்வேலன் வந்து இனிஷியலா வந்து பொண்ணுங்களாலே பிடிக்காது, அது ஒரு பெரிய வித்தியாசம். ஆஞ்சநேயர் பக்தன். அங்க வந்து ரொம்ப எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான் சரவணன். அவங்க ஃப்ரெண்டு இருந்தா போதும். இங்க வந்து அவனுக்கு அவனோட குடும்பம் ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. ஃப்ரெண்ட் இருந்தா போதுமா? அந்த ஃப்ரெண்டை என்ன பாடுபடுத்துனீங்க நீங்க கடைசியில? அது ரெண்டு படத்துலயுமே மாட்டினவர் ஒருத்தர் தான். அது சரவணன் கதிர்வேலனுக்கு வந்து அது சிமிலாரிட்டி. ஓகே, வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு நல்ல கிஃப்ட் உங்க ஆடியன்ஸ்க்கு நீங்க வந்து கதிர்வேலன் காதல் கொடுத்திருக்கீங்க. நிஜமாவே உதயநிதி காதல்ல இந்த வேலண்டைன்ஸ் டே என்ன ஸ்பெஷல்? இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வந்து எனக்கு கதிர்வேலன் காதல் தான். அது ரிலீஸ் பண்ணதுதான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே ரொமான்ஸ் கோஷன் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. அதனால என்ன கல்யாணம் ஆகி புதுசா அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தது வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்தேன். ஐ திங்க் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் உங்க பர்த்டேக்கு. அதை தவிர பெருசா ஒன்னும் கிஃப்ட்லாம் ஒன்னும் பெரிய கிஃப்டா கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் கிஃப்ட் எதிர்பார்க்காதமா அப்படின்ற மாதிரி ஒரு சரியா அது அப்படியும் சொல்லலாம். ஓகேங்க, உங்க வழியிலே நானும் வரேன். இப்ப அவங்களுடைய அக்கா சாயா சிங் வந்து கதையில என்ன சொல்லிருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள இருக்க அந்த அன்பு லவ் குறைஞ்சிருச்சுன்னா வந்து அது நிஜமாவே லவ் கம்மியான மாதிரி அப்படின்னுட்டு. இப்ப நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிஃப்ட் கொடுத்தத பார்த்தா நிஜமாவே உங்களோட ரியல் லைஃப்லயும் வந்து அப்படிதான் கமெண்ட் பண்ணி கொடுத்தாதான் லவ் அப்படி எதுவும் கிடையாது இல்ல. எப்படி நீங்க லவ் வெளிப்படுத்துவீங்க? அப்ப அது கிஃப்ட் கொடுத்தாதான் லவ்ங்கிறது எதுவுமே கிடையாது இல்ல. அது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறோமோ, விட்டு கொடுத்து நடக்கிறோமோ, அதுதான் எனக்கு தெரிஞ்ச லவ். கிஃப்ட்ங்கிறது வந்து சும்மா எப்பயாவது தோன்றதுக்காக நம்ம கொடுக்கறது ஒரு விஷயம் தானே. ஓகே, கடைசியா தோனி கொடுத்த கிஃப்ட் கார். வெல் செட். சோ எதையும் தாண்டி இப்ப இந்த படத்துல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறது ஒரு பேஸா வச்சு சுந்தரபாண்டியன் எங்களுக்கு கொடுத்திருந்தீங்க. இந்த படத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பையும் ஹைலைட் பண்ணிருக்கீங்க. இந்த வேரியேஷன் வில்லேஜுக்கு சிட்டிக்கு ரொம்ப கான்சியஸான எஃபர்ட்டா? ஃபர்ஸ்ட் வந்து சுந்தரபாண்டியன் ஒரு பெருசா ரீச் ஆன ஒரு மூவி, ஒரு கண்ணாடி இன்னும் பெருசான ஒரு ரீச் ஆன மூவி. சாருக்கு செகண்ட் மூவி, எனக்கு செகண்ட் படம். ரெண்டு படத்தையும் எதிர்பார்த்து வருவாங்க ஆடியன்ஸ். ஸோ அதனாலதான் சிட்டியும் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஸ்கிரிப்ட்ல. ஸோ இன்னொன்று வந்து மெயினா வந்து ஃபேமிலின்றது வந்து லவ்ன்றது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு பையன் பொண்ணுக்கு அது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அது உரியது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் நிறைய காதல் இங்க சக்சஸ் ஆகாம போகுதுன்னு தோணுது. ஏன்னா ஃபேமிலி இல்லாம எதையுமே பண்ண முடியாது. நம்ம அவங்கள தூரமா வச்சுட்டு ஒரு அப்பா அம்மாவை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம போகவே முடியாது. ஸோ அதை சொல்லணும்னு நினைச்சோம். அதை வந்து போர் அடிக்காம நல்லா ஜாலியா என்டர்டைன்மெண்டா படம் எண்டு வரைக்கும் எவ்வளவு கலகலன்னு சொல்ல முடியுமோ அவ்வளவுதான் அப்படி சொல்லணும். ஏன்னா அதுக்கு எங்களுக்கு பெருசா சந்தானம் சார் இருந்தார் கூட. அவர் இருக்கும்போது அதை எதையுமே நம்ம சீரியஸ் சொல்லணும்னு இல்ல. ஆனா தியேட்டர்ல வந்து எந்த கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி சிரிக்கிறாங்க. அதுவும் ஸ்கோரிங் கிளைமேக்ஸ் நோக்கி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நாங்க வர தியேட்டர்ல அப்படி ஒரு சிரிப்பலை அந்த அளவுக்கு இருக்குது. அது சந்தானம் சார் மெயின் காரணமா இருக்காங்க. சோ உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி அதிகமா பேசப்பட்டாலும் உங்களுக்கும் சந்தானமுக்கும் இல்ல, நீங்க ஸ்கிரீன்ல ஃபைட் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்குள்ள கண்டிப்பா அண்டர் கரண்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு காமிக் சென்ஸ் இருந்துட்டு இருக்கு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? அது ஓகேலயே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதோட ஓகே வெற்றிக்கு அவர் தான் முக்கியமான ஒரு காரணம் சொல்லுவாங்க. அவரும் ராஜேஷ் சாரும் அது அப்படியே இந்த படத்துக்கும் அவர் உழைச்சிருக்காரு. அவருடைய மற்ற படங்களுக்கு அவரு உழைக்கிறத விட எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா அதிகமா பண்றாருன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து பிளஸ், மத்த ஹீரோஸ்க்கு தான் கொஞ்சம் மைனஸ். as a producer நீங்க எப்படி சொல்லுவீங்களா தைரியமா? கண்டிப்பா சொல்லுவேன். உங்களோட மத்த நீங்க ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கு அதுல வர்க் பண்ணும்போது நான் ப்ரொடியூஸ் பண்ணது பாதி நானே நடிச்சிடுறேன்.
அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ வந்து சந்தானம் ஓவர்டேக் பண்ணி போயிட்டாரு, இல்ல ஆடியன்ஸ் வந்து அதிகமா நீங்க நடிச்ச படத்தை சந்தானத்தை பத்தி பேசுறாங்கன்னா how would they feel? இல்ல நானே ஓகே ஓகே வந்து நிறைய இடத்துல சொன்னேன், இந்த படத்தோட ஹீரோ வந்து சந்தானம் தான், நான் வந்து அவர் கூட வர செகண்ட் ஹீரோ அப்படின்னு நான் ஓகே ஓகே வந்து நானே நிறைய விஷயங்கள் நிறைய விழாக்கள்ல சொல்லியிருக்கேன். இந்த படத்துல வந்து 2 பேரும் ஈக்குவலா பண்ணியிருக்கோம். எனக்கு பாட்டு மட்டும் எனக்கு வச்சிருக்காரு. போன பாட்டுல வந்து ஃபர்ஸ்ட் சந்தானத்துக்கு நிறைய விஷயங்கள், அதாவது அவருக்கு தனி பாட்டு இருந்தா அவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி, அவர் டான்ஸ் ஆட வச்சு அவரை படுத்தினதா இல்ல அவர் இன்னும் வேற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு எடுத்துன்னு போனதா அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல அவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணாரு இந்த வாட்டி. ஓகே ஓகே அப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்தாரு, அந்த வேணாம் மச்சான் வேணாம் டான்ஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் அவ்வளவு வேணாம் பண்ண கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னாரு. பட் இப்போ ஒரு ஹீரோவை நடிச்சிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து டான்ஸ் கிளாஸ் போறாருன்னு நினைக்கிறேன். என்ன விட அதனால பாட்டுலாம் பயங்கரமா டான்ஸ். உங்களுக்கு இதுல ஸ்டெப் எப்படி ஸ்டெப் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணீங்களா? போன வாட்டி நிறைய டான்ஸ்னாலே எனக்கு கஷ்டம் தான், சும்மா வராது. அது ஓகே ஓகே பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த படத்துல அதை விட பெட்டரா ஆடி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து மாஸ்டர்ட்ட தான் நான் தேங்க் பண்ணணும், அவரோட எஃபர்ட் தான் அது. ஓகே. சோ இந்த ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்னும் போது எப்படி கேரக்டர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்க? உதய் முதல்லயே நீங்க வந்து செலக்ட் பண்ணியாச்சு, அதுக்கேற்ற மாதிரி தான் கதை மூவ் ஆச்சு. மத்தவங்க அதான் ஃபுல் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு இப்போ ஹீரோயின் வந்து நாங்கள் நிறைய ஹீரோயின் பார்த்தோம். சார் நானும் சேர்ந்து நிறைய ஹீரோயின் பேசணும், சில ஹீரோயின்லாம் போய் பார்த்து வந்தோம். ஆனால் அந்த நேரத்தில் திரும்ப நயன்தாரா வந்து கம்பேக் ராஜாராணி நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெஜென்ட்ல வந்து அவங்க ஆதவன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் சாருக்கு தெரியும். சார் உடனே பேசினாங்க, பேசிட்டு போய் கதை சொன்னா கதை பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அப்படிதான் நயன்தாரா வந்தாங்க. இன்னொன்று ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணும்போது நம்ம ஒரு நியூ ஃபேஸையோ ஒரு சின்ன ஹீரோயினோ உள்ள கொண்டு வந்துட முடியாது, அந்த பட்ஜெட் தாங்கணும். ஏன்னா பெருசா செலவு பண்றோம், பெரிய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கும்போது ஸோ அதுக்கேற்ற ஒரு ஹீரோயின் வேணும் அங்கே பேலன்ஸ் பண்றதுக்கு. ஸோ அது நயன்தாரா எனக்கு சொல்ல வேணாம், அன்னைக்கு பெரிய ஓப்பனிங் தியேட்டர்ல இருக்குது அப்படின்னா அவங்களும் ஒரு காரணம், முக்கியமான காரணம். சோ இப்படி சொல்லாம நயன்தாரா வந்து உதய் சார்னுடைய பிக் நோ கமெண்ட்ஸா இல்ல என்ன? இல்ல 2 பேரும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணோம். அவர் கதை சொன்னாரு, கதை சொன்ன விதம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு போல இருக்கு, அதனால அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகே. சோ இப்போ இந்த படத்தை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ரொமான்டிக் காமெடி அப்படின்னு, இந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது how heavy is the romance do you think? இல்ல டைட்டில் இருக்கிற அளவுக்கு படத்துல ரொமான்ஸ் கிடையாது. அந்த ரொமான்ஸ்னால அவனுக்கு வர ப்ராப்ளம் தான் படம். அதை அவன் எப்படி சார்ட் அவுட் பண்றான், அவனுடைய பவித்ராவுடைய குடும்பத்திலயும் ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்க வந்து அந்த லவ் எப்படி பாக்குறாங்க, என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்த லவ் எப்படி பாக்குறாங்க, அதை வந்து 2 பேரும் எப்படி பிளே பண்ணி சந்தானத்தோட உதவியோட அதை எப்படி சார்ட் அவுட் பண்றாங்க தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷன் சீன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எனக்கும் சந்தானம் சாருக்கு தான் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் அது பிளான் பண்ணி அவர் பண்ணிருக்காரு. சாங்ஸ்ல மட்டும்தான் நான் அவங்களோட ஆக்சுவலா தனியாவே நடிச்சேன் உண்மையா சொல்ல போறேன். அதுக்கு மட்டும் எப்படி பிளான் பண்ணி ஃபாரின் லொகேஷன்ஸ் கூட்டிட்டு போயிட்டீங்க பெர்ஃபெக்ட்டா? எடுத்துலாம் நான் தான் இல்ல ஃபாரின் போறேன். எதனால சார் சாங்ஸும் வந்து இல்ல உங்களுக்கு சாங் வந்து ஆடியோவா ரொம்ப பெருசா இருக்கும்போது நம்ம அதுக்கான விசுவல் கொடுத்தாகணும். நீங்க என்னதான் நம்ம ஊர்ல பண்ணாலும் ஒரு கிராண்டியர் மிஸ் ஆயிரும். அதுக்காக தான் ஃபாரின் முடிவு பண்ணோம். ஓகே. இது வந்து ஒரு டிபிக்கலா ஒருத்தங்களோட லைஃப்ல வர லவ், குட்டி குட்டி சண்டைகள் இருக்கும், பயங்கரமா வில்லத்தனமா எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம அதையும் தாண்டி வரணும் போது இதுல ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் மாதிரி ஏன் சாங்குக்கு மட்டும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நம்ம தமிழ் சினிமால எப்பவுமே ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அது வந்து மெயின் காரணம் பட்ஜெட் தான். ஒரு பெரிய பட்ஜெட் பண்ணும்போது அதுக்கான விசுவல் காமிச்சாகணும். நம்ம நான் ஒரு ஃபேமிலி டிராமா ஒன்று பண்றோம். நம்ம ஃபேமிலி டிராமா பண்ணும்போது நம்ம எண்டு வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து நம்ம உட்கார வச்சிடலாம், சிரிக்க வச்சிடலாம், என்ஜாய் பண்ண வச்சிடலாம். ஆனா சாங் வரும்போது அதுக்கான ஒரு கிராண்டியரான ஏன்னா ஹாரிஸ் சார் பண்ணியிருக்காங்க, நம்ம அது பண்ணும்போது பெருசா இருக்கு ஆடியோவா கேட்கும் போதே. ஸோ அதை விட நம்ம கம்மியா விசுவல் ஸ்கிரீன்ல கொடுத்துடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் போறமே ஒழிய ஃபாரின் போகணுன்றது எந்த நிர்பந்தமும் இல்லை. இங்க எல்லாருமே அந்த பாயிண்ட்ல தான் யோசிக்கிறாங்க. கிராண்டியரா ஒன்று வரும்போது நம்ம மியூசிக்னு சொல்லி தனியா எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது அதுக்கான விஷுவல் கொடுக்கணும், தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபாரின் போறோம். ஓகே. சோ இப்போ வந்து உதய் கிட்ட ஒரு சீன் சொல்றீங்க அப்படின்னா how do you go about it? ஃபர்ஸ்ட் நீங்க சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் உதய் நடிச்சு காமிப்பாரு, அப்புறம் நீங்க சேஞ்ச் இல்ல ஸ்பாட்ல போய் நான் சார்ட்ட சொல்லி கொடுக்கல எதுவும். ஏன்னா ஆல்ரெடி சார் ப்ரொடியூசர்ன்றனால நாங்க டெய்லி ஸ்கிரிப்டை பத்தி பேசிட்டே இருப்போம். சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சார் சொல்லுவாங்க, இந்த இடம் அப்படி இருந்திருக்கலாம் சார் அப்படின்னுவாங்க. அதுல எதுவும் சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணுவோம். ஸோ ஃபுல் ஸ்கிரிப்ட்ல சார் நான் ஒர்க் பண்ணிட்டு டெய்லி நாங்க பேசிடுவோம். அதனால மறுநாள் என்ன சீன்றது சாருக்கு முன்னாடியே தெரியும். அவங்க சீன் பேப்பர் கையில வாங்கிடுவாங்க, படிச்சு ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ரெண்டாவது வந்து நாங்க ஒன்றும் பெரிய அந்த கேரக்டர் வந்து கதிரவேல் வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணணும்ன்றது இல்ல. ஏன்னா ஒரு பக்கத்து வீட்டு பையன் தான், ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஏற்கனவே சார் வந்து ஒரு படம் ஃபுல்லா பண்ணிட்டாங்க, நல்லா இதுல இருக்கிறதுனால அது ஸ்பாட்ல வந்து நான் எதுவும் பெருசாலாம் இது பண்ணல. சாரா இன்வால்மெண்ட் எடுத்து அவங்களா பண்ணாதான்.
சோ இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 படம் 3 படம் நடிச்சாலே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த ஹீரோ ஃபிக்ஸ் ஆயிடும் அப்படின்னு. அதான் சார் சொன்ன மாதிரி இந்த பக்கத்து வீட்டு பையன் அது ரொம்ப சிம்பிளா, அதுக்காக ஒன்னும் பெரிய மெனக்கெல்லாம் தேவையில்லை, பெருசா நடிக்க தேவையில்லை, 6 பேக் தேவையில்லை, ரொம்ப டான்ஸ் ஆட ரொம்ப டிமாண்டிங் இல்ல, எனக்கு டான்ஸ் ஆட தேவையில்லை, சந்தானத்தோட குப்பை கொட்டினா போதும். அதுதான் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. ஆக்சுவலா இப்ப நான் படம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு சீனும் அந்த காம்பினேஷன்ஸ் வர சீன் வந்து அப்படி சிரிக்கிறாங்க. சோ அது என்ன தெரியல, அந்த கெமிஸ்ட்ரி வந்து அவன் அக்செப்ட் பண்ணிட்டான் நினைக்கிறேன். அந்த கவுண்டமணி செந்தில் மாதிரி. இது புதுசா இருக்கு சார், கேள்விப்பட்டேன். இல்ல அது நானே அவர்கிட்ட சொன்னேன், இந்த படம் ஓடிச்சுன்னா நம்ம அந்த மாதிரி ஆயிடுவோம் போல இருக்குல்ல, மத்த ஹீரோஸ் எல்லாம் நம்மளை கூப்பிட்டு இந்த ட்ராக் ஏதாவது பண்ணி சொல்லுவாங்க. எங்க 2 பேரையும் கூப்பிட்டு அது நல்லா அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன்ல தெரியுது. சார் நாங்க எல்லாரும் 2 ஹீரோயின் 3 ஹீரோயினுக்கு வச்சுலாம் இப்படி பேசி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் எவர் நீங்க வந்து காமெடி ஹீரோவோட சேர்த்து வச்சு பேசுறது நாங்க கேள்விப்படுறோம். சோ இப்ப சந்தானமோட ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறது நீங்க சந்தானமோட உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? ஜென்ரலாவே நாங்க சார் வந்து அவரோட சீன் வந்து எழுதி கொடுத்துருவாரு, அவரோட வெர்ஷன் ஒண்ணு வரும், சந்தானம் சாருக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஷூட்டிங் முன்னாடி. அவர் ஒரு வெர்ஷன் அவரோட டீமோட உட்காந்து அவரோட ஒரு வெர்ஷன் கொண்டு வருவாரு. ஸ்பாட்ல உட்காந்து 3 பேருமே உட்காந்து பேசுவோம், பேசி தான் பண்ணுவோம். அது வந்து அவரோட இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. நம்ம அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி இது பெட்டரா இருக்கும் இந்த சீனுக்கு அப்படின்னு இருக்கிற விஷயம் தான். அவருடைய இன்புட்ஸ் ரொம்ப இருக்கும் படத்துல. அவருடைய அந்த பஞ்சஸ் எல்லாம் வந்து எல்லாமே அவருடைய உழைப்பு தான். ஷூட்டிங் இல்லாத போது ஸ்பாட்லயே 2 பேரும் ஒன்னதான் உட்காந்துருப்போம், ஒன்னதான் டிவி பார்ப்போம், ஒன்னதான் சாப்பிடுவோம். சோ அப்பயே பேசிக்கிட்டு இருப்போம்ல, அது பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல என்ன எப்படி இருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் கண்டிப்பா அது தெரியுது. அது எங்க பர்சனல் விஷயத்திலேயே நான் கண்டுபிடிச்ச விஷயம், நான் உணர்ந்த விஷயம். சோ இப்ப வந்து உதய் ஒரு பெரிய ஹீரோவா அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஹீரோக்கு ஒரு பாணி இருக்கும். ஒரு ட்ரெண்ட் மாறினதுக்கு அப்புறம் அடுத்த ட்ரெண்ட் வரும்போது திருப்பி மாத்திப்பாங்க. பயங்கரமான ஒரு பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு 4 பேர் அடிக்கிறது. அதுக்கப்புறமா சிலர் இப்ப காமெடி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த ஃபேஸ் நீங்க எதை எம்ப்ரேஸ் பண்ண போறீங்க? அப்படி ஒரு ஃபேஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ காமெடி படங்கள் எல்லா படங்களும் ஓடுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சில படங்கள் காமெடி வந்து தப்பாவும் போய் ரீச் ஆயிடுது. எனக்கு வந்து இந்த இப்போதைக்கு இருக்கிற இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் காமெடி, ஒரு சின்னதா ஒரு ரொமான்ஸ், இது எனக்கு கரெக்டா கம்ஃபர்டபுளா இருக்கு. அது பட் எந்த காமெடி படமா இருந்தாலும் அது வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணணும், ஒரு சின்னதா எமோஷன் இருக்கணும். அப்படி இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். சோ நான் அடுத்த படமும் என்னோட படம் வந்து நண்பன்டா, அது சந்தானம் சார் தான் பண்றாரு, நண்பனா அவர் தான் பண்றாரு. ஆனா கண்டிப்பா ஒரு வேற இந்த கதையோட டோட்டலா கேரக்டரைசேஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். சோ எனக்கு இந்த பேட்டர்ன் தான் எனக்கு இப்போதைக்கு செட் ஆயிருக்கு, வசதியா. ஓகே பிரபாகரன் சார், நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி படத்துலயும் வந்து உதய் சார் சந்தானம் இவங்க காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்துலயும் இதே பேர் வைக்கும் போது கண்டிப்பா கம்பேரிசன் அப்படிங்கிறது வரும். சில காமெடி வந்து சிரிச்சாலே வந்து அந்த படம் மாதிரி இருக்கே அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு தோணும். சோ அது நீங்க எப்படி கான்பிடென்ட்டா வந்து இல்ல இது ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சு செலக்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பண்ணும் போதே நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டோம். அதாவது ஒரு கண்ணாடி வெற்றியை வந்து தொடர்ந்து சாரம் ஏத்திக்கிற கூடாது, சுந்தரபாண்டியன் வெற்றியை வந்து நானும் எடுத்துக்க கூடாது. நம்ம வந்து அப்படி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம கரெக்டா ஸ்கிரிப்ட் பண்ண மாட்டோம். சோ படம் வந்து ஏதோ ஒரு சாயில வந்துரும். அது இல்லாம இருக்கணும் அப்படின்றதுலாம் இல்ல. வேற ஒரு கதை பண்றோம், வேற ஒரு ஸ்கிரிப்ட் பண்றோம், இது படம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், வேற ஒண்ணு இருக்கணும். சோ அந்த ஹிட்டை தக்க வைக்கணும், அதை தாண்டி போகணும் அப்படின்றதுனால நல்ல படம் பண்ணணும், எல்லாருக்கும் பிடிச்ச படம் பண்ணணும். சோ அவ்வளவுதான் யோசிச்சு. அதனால எந்த ரிசம்பிள் வரல. இன்னைக்கு ஆடியன்ஸ் பார்த்துட்டு தியேட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இது ஒரு கண்ணாடி நினைச்சோம், அது இல்ல, இது வேறையா இருக்குது அப்படின்றாங்க. சுந்தரபாண்டியன் நினைச்சோம், அது கிடையாது, அது சிலர் சொல்றாங்க. நிறைய பேர் ஒரு கண்ணாடி எதிர்பார்த்திருக்காங்க, அப்படிதான் இருக்கும் நினைச்சிருக்காங்க. ஏன்னா சாரும் சந்தானம் சார் காம்பினேஷன் இருக்கனால. அது இல்லன்றதே அவங்களுக்கு பெரிய ரிலீஃப். ஏன்னா அதே படம் திரும்ப பண்ணிடக்கூடாது இல்லைங்களா? அதனால இன்னைக்கு அவங்க என்ஜாய் பண்றாங்க, வேற ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நாங்க எதுவுமே பிளான் பண்ணல, பட் இந்த ஸ்கிரிப்டுக்கு என்னவோ அதை மட்டும் இருக்கும் எல்லாரும். ஓகே, இப்ப உதய் as a ஹீரோ நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ரொம்ப என்ன சொல்ல, சில ஹீரோ வந்து இந்த செட்ஸ்லயும் வந்து தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிற மாதிரியா, இல்ல வந்து ரொம்ப அடக்கமானவங்களா, இல்ல காமிக் சென்ஸ் அதிகமா இருக்கவங்களா? நான் வந்து சுந்தரபாண்டியன் படம் பாத்தீங்கன்னா அதுல சில இடங்கள்ல வந்து அண்டர் பிளேவா வந்து சில ஹீரோஸ் டயலாக்ஸ் வச்சிருப்பேன். அது நேரடியாக ஹீரோ பேச மாட்டார். ஆனா அந்த ஹீரோயிசத்துக்கான விஷயங்கள் வந்து இப்போ ஒரு பொண்ணு சொல்லுவா, அதாவது ஒருத்தனை காப்பாத்தினா பிரச்சனை வரும்னா கூட யோசிக்காம ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு எத்தனை பேருக்கு தோணும் அப்படின்னு சொல்லுவா. அது வந்து அந்த ஹீரோ அடுத்த லேயருக்கு எடுத்துட்டு போற விஷயங்கள் தான். நான் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதுல பிளே பண்ணிருந்தேன். அண்டர் பிளேவா வந்து ஒரு ஹீரோஸ் டயலாக்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். சில இடங்கள சாரே வந்து அதை ஒரு காமிக்கா சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிருந்தேன். பட் சார் என்ன சொல்றாங்க, இந்த டயலாக்லாம் வேணாம் சார், எடுத்துருங்க, எனக்கு இந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு பஞ்சு பேசுறது அந்த ஹீரோஸ் எதுவுமே வேண்டாம், என் கேரக்டராவே நான் ஒரு பக்கத்து வீட்டு பையனா இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கட்டும் டயலாக்ஸ் எல்லாம்
அப்படின்ட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சில இடங்கள்ல வந்து அது சொல்லாத நிர்பந்தம் இருக்கும். ஏன்னா ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது ஒரு ஹிட் படம் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, ஒரு பெரிய ஹிட் கொடுத்து பெரிய ரீச் ஆயிருக்கும் போது அடுத்த படம் பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்கு நம்ம ஒரு அப்படி ஒரு டயலாக் பேசணும், அப்படின்னு பேச வைக்கணும் அப்படின்னு தோணும். அது வேண்டாம், எனக்கு இந்த கதிர்வேலனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வைங்க அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனால உதய் சார் அப்படி? நம்மளே நிறைய அந்த மாதிரி பார்த்து கிண்டல் அடிச்சிருக்கோம். யார் படத்தை பார்த்து கிண்டல் அடிச்சு யார் பேசினாலும் நிறைய மனசுக்குள்ள தோணும் இல்ல, இதெல்லாம் ஒரு டயலாக் அப்படி பண்ணிட்டு நம்ம போய் திருப்பி அதை பேசினா அதான் அந்த யதார்த்தத்தை மீறாம இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு தோணுது. இன்னைக்கு அந்த ஒரு சீனை பத்தி விமர்சனம் நான் இன்னைக்கு ஏதோ படிச்சேன். ஒரு ஷார்ட்ல வந்து சொல்லுவார் சந்தானம், நம்ம வந்து பணக்கார மாதிரி இருக்கணும், நீ எக்ஸ்பிரஷன் மாத்திக்கோ அப்படின்னாப்ல. நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சுப்பேன், காட்டு அப்படின்னாப்ல. தூ அப்படின்னு துப்பிட்டு இது பணக்கார மாதிரி இல்ல கடங்கார மாதிரி இருக்கு, கண்ணாடி எடுத்து போடுவோம், இங்கிட்ட போய் எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்த பாரு அப்படின்னு டயலாக்கே இருக்கு படத்துல. ஆக்சுவலா அது ஸ்கிரீன் பேப்பர்ல கிடையாது, அங்க பேசி சார் சொன்னது ஸ்பாட்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது அப்படி சொல்லுங்க, நான் ஓகே அப்ப பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து விமர்சனத்துல எழுதிருக்காங்க, இது வந்து வேற எந்த ஹீரோவும் அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க, இவர் மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்காரு, அதுக்கு வந்து நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னே போட்டிருக்கேன். ஒரு விஷயம் ஆடியன்ஸ் வந்து அவன் நினைக்கிறத நம்மளே சொல்லிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேஃப். அதனால நீங்க ஆள் வச்சு சொல்லிருக்கீங்க. ஆமா ட்ரூ சார், சீரியஸாவே அந்த காமெடி சென்ஸ் உங்களுக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால தான் நீங்க வந்து ஜென்யூனா ஒரு ரீசனா இல்ல வந்து காமெடியா எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றது தெரியும். எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க ஜென்ரலா? வந்து கவுண்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னா எல்லாருமே டப்புன்னு இமீடியட்டா கவுண்டர் கொடுக்கணும் தான் நினைப்பாங்க. ஆமா, அது இந்த படத்துல என்னன்னா நிறைய விஷயம் ஷார்ட்டை பாத்தீங்கன்னா அங்க சீன் எடுக்கும் போது கடைசி பஞ்ச் வந்து என்கிட்ட இருக்கும். நம்ம ஒரு சந்தோஷத்துல எப்படி நாங்க ஓடிட்டோம்ல உங்களை அப்படின்னு பார்த்தா டப்பிங்ல வந்து அது அதுக்கு இன்னொரு பஞ்ச் கொடுத்து அவரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு நிறைய இடத்துல. நான் ஏதாவது போன் பண்ணி கேட்டேன், ஷூட்டிங் ஸ்பாட்ல பேச மாட்டேங்கிறீங்க, இங்க வந்து இது சீட்டிங் அப்படின்னு. முதலாளி கொடுங்க முதலாளி, படத்துக்காக தானே அப்படின்னு. தெரியல, அது எனக்கும் அவருக்கும் நல்லா எதையும் மனசுல வச்சுக்கிறது இல்ல, எதுவும் மனசுல வச்சுக்கிறது இல்லை. அதே மாதிரி அவரும் எதுவும் மனசுல வச்சுக்கிறது இல்லை. உங்களுக்கு உதய் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் as a human being? இல்ல அது சாரோஸ் எப்படி சொல்றேன்னு தெரியல, அவர் கேரிங் இருக்கும் எல்லாரும் மேலயும். நானா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம்னா கரெக்டா கவனிச்சிட்டாங்களா, எங்களுக்கு எல்லாம் எல்லாமே கரெக்டா இருக்குதா எல்லாமேன்றது நம்ம கேரிங்கா இருப்பாங்க. அது வந்து சார் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது ப்ரொடக்ஷன் இருக்காங்க, அவங்க பாத்துக்குருவாங்க, அவங்க எப்படினாலும் தங்கி எப்படினாலும் வரட்டும் அப்படின்னு இருக்கலாம். அதுல பொதுவாக வந்து எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த முக்கியத்துவம் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாவே இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டு இருக்கு, அதாவது ஹீரோயின்ஸ் அப்படிங்கறது சும்மா வராங்க, பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க போறாங்கன்னு. இந்த படத்துல ஹீரோயின் கேரக்டருக்கு என்ன ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்றீங்க? ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்டோட பேஸே வந்து அங்க இருந்து ஆரம்பிக்கும், அவங்கள சுத்தி தான் ஆரம்பிக்கும். வந்த ஒரு சாங்ல அப்படி மர சுத்தி ஆடணும் அப்படின்லாம் இல்லாத மாதிரி படம் பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். அவங்களோட கேரக்டர் வச்சுதான் படத்தோட எல்லாமே பிளே இருக்கு. ரொம்ப ஹீரோவுக்கும் காமெடியனுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கோ அதே முக்கியத்துவம் ஹீரோயினுக்கு இருக்கு. சூப்பர். சோ டு ஸ்டார்ட் வித் ஒரு ஹீரோயின், இப்ப நயன்தாரா, அடுத்து வந்து பெருசா பாலிவுட்ல இருந்து தீபிகா, கரீனா, அடுத்தடுத்து ஹீரோயின்ஸ் யாரை எதிர்பார்க்கலாம் உதய் கூட ரொமான்ஸ் பண்ண? இல்ல அடுத்த படமும் அவங்க நயன்தாரா தான் பண்றாங்க. அதுக்கு அடுத்துங்க உங்களோட அடுத்த ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இயக்குனர் தான் ஃபிக்ஸ் பண்ணனும், அதுக்கப்புறமா கதை கேட்டுட்டு. இல்ல இயக்குனர் சொல்லிட்டாரு நீங்க தான் நயன்தாரா ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டீங்க சார்? இப்பதானே சொன்னாங்க. இல்ல அடுத்த அவங்களோட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. மூணு பேருக்குமே நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு. நண்பனாலும் சரி, இப்போ இந்த கதிர்வேலனும் சரி, எங்க 3 பேருக்குமே சந்தானம் சார் எனக்கும் அவங்க இருக்கும். ஸோ அது காமெடி இருக்கும்போது 3 பேரும் உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி அங்க கொஞ்சம் டெவலப் பண்ணி பண்றது வந்து ரொம்ப வசதியா இருக்கு. அண்ட் அவங்க பெரிய ஸ்டார், அவங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கீங்க. படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் தான் கிடைச்சிருக்குன்னா அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அது என்னோட இப்பதான் 2வது படம் பண்றேன், அது எனக்கு தேவைப்படுது அது புது ஹீரோவா. சோ அது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் அவங்க போனது வந்து இதுதான். ஓகே. சோ நயன்தாராவோட நடிப்பை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? அவங்க எவ்வளவு பெரிய ஸ்டார், அவங்க நடிப்பை போய் நான் போய் இல்லங்க ரொம்ப அலட்டிக்காத மாதிரி அவங்க டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்க. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பயங்கரமா கொடுப்பாங்க. எனக்கும் சேர்த்து அவங்க தான் நடிச்சிருக்காங்க படத்துல. யாரு பெட்டர் ஆக்டர் நீங்க சொல்லுவீங்க? ஒரு சந்தானம் இருக்காங்க, ஒரு நயன்தாரா இருக்காங்க, நான் டைரக்டர் சொல்லிட்டு கேட்கிறேன். யாரு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிள் ஒர்க் பண்றதுக்கு டக்குன்னு வந்தாங்களா முடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு? எல்லாருமே அப்படிலாம் அவங்க பயங்கரம். 9 o'clock ஷூட்டிங்னா 8:45 வித் மேக்கப் கேரவான்கே போக மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா கேமரா முன்னாடி வந்து ஒரு ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கேரவான் போவாங்க. சின்சியாரிட்டின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா இவ்வளவு தூரம்
4 லாங்குவேஜ் பண்றாங்க, 4 ஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த கரெக்டா இதுக்கு முன்னாடி அட்வான்ஸா வந்து நிக்கணும் அப்படின்றதுலாம் இல்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து till லாஸ்ட் நாள் வரைக்கும் அந்த இருந்துச்சு அவங்களோட டெடிகேஷன் இருந்துச்சு. ஆல்ரைட். இப்ப சந்தானம் அவரை வந்து as a person டிஸ்கிரைப் பண்ணனும் அப்படினா எப்படி பண்ணுவீங்க? உங்களோட ஃப்ரெண்ட் இப்ப நடிகரா இல்ல, எங்களுக்கு இன்ட்ரோ듀ce பண்ணுவீங்க அப்படினா சந்தானம் இவர் சந்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப நல்லவர், வல்லவர். நண்பேண்டா சொல்ல மாட்டீங்களா அப்ப கூட? நண்பேண்டா அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் தெரியாத விஷயம். சந்தானம் வந்து பயங்கரம் சாமி பக்தி உள்ளவர். டெய்லி காலையில ரூம்ல பூஜை பண்ணிட்டு, ரூமே ஒரு பூஜை ரூம் மாதிரி இருக்கும், பூஜை பண்ணிட்டு தான் வெளில வருவார். அது நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. நானே ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிட்டேன் ஒரு ரூம் உள்ள போய் பார்த்துட்டு. பயங்கரமா சாமி கும்பிடுவாப்ல. எங்க ஷூட்டிங் நடந்தாலும் பக்கத்துல கோயில் இருந்தா போயிடுவாப்ல. அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்துட்டு எனக்கு சுத்தமா சாமி நம்பிக்கை கிடையாது. அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருத்தர் கிண்டல் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ரொம்ப ஹியூமர் சென்ஸ்ல ஒரு ஆளு. அதாவது படத்துக்காக தான் அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, இப்படிதான் பண்றாருன்னு கிடையாது. சும்மா அவ்வளவு நார்மலா பேசிட்டு இருந்தீங்கல்ல, பயங்கரமா எல்லாரையும் ஓட்டுவாரு, பயங்கரமா கிண்டல் பண்ணுவாரு. அடிக்கடி சிக்கிறது யாரு? என்னதான் பிடிச்சுப்பாரு அவரு, என்ன பயங்கரமா ஓட்டுவாரு. நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன் திரும்பி ஓட்டுவேன். என்னதான் மேக்ஸிமம் ஓட்டுவாரு. வேற யாரும் சிக்கிறதே கிடையாது. எக்ஸலென்ட். சோ இப்ப அவருடைய பக்தியை பத்தி பேசினதுக்கு அப்புறம் இந்த படத்துல ஏங்க இவர் ஆஞ்சநேயர் பக்தர் ஆக்குறீங்க? அது ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுச்சா இல்ல நீங்க பழி வாங்குறீங்களா? அதாவது ஒரு பொண்ணே பிடிக்காதுன்னு சொல்ற ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா? சின்ன வயசுல இருந்து பொண்ணுங்களே பிடிக்கும், ஏன்னா டக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்தோன்னே லவ் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த பேஸ் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஆஞ்சநேயர் பக்தர்னா, பொதுவாகவே ஆஞ்சநேயர் பக்தர்னா பொண்ணு ரொம்ப அந்த லவ் சைட்ல பொதுவா போகாதால இருப்பாங்க. அதுக்காக ஓகே. இந்த கதையில நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து எல்லா படத்துலயும் ஒரு பெரிய வில்லன் இருப்பாங்க, இல்ல வந்து குடும்பத்துல வந்து தலைமுறையா தானே ஒரு சண்டை வந்துட்டு இருக்கும், அதனால அவங்க ஒண்ணு சேராம இருப்பாங்க லவர்ஸ். ஆனா இந்த படம் பார்க்கும்போது பிரச்சனையும் வந்து ரொம்ப மேஜர் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. லவர்ஸ் வீட்டுக்குள்ள பேசிக்கிட்டாங்கன்னா சரியாயிடும் அப்படின்ற மாதிரிதான். ரொமான்ஸ் அப்படிங்கறதும் மேஜர் ரொமான்ஸ் எதுவும் கிடையாது. எதனால பாருங்க, பாவம் எவ்வளவு பாவமா இருக்கு. படத்துல கூட இப்படி எல்லாம் ரியாக்ஷன் கொடுக்கல அவரு. ரொமான்ஸும் பெரிய ரொமான்ஸ் கிடையாது. ஏன் இப்படி ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கா மாதிரி இருக்கா? ஏன்னா ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட் எடுத்துற வேணாம் முடியும். நம்ம வந்து சொல்லும் போது நாங்க பெருசா சொல்றோம், புதுசா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்து 2.5 மணி நேரம் தியேட்டருக்குள்ள வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிடக்கூடாது ஃபர்ஸ்ட். அதனால லைட் வெயிட்டா ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணணும். இதுதான் நாங்க முடிவு பண்ணது ஃபர்ஸ்ட். எங்களுக்கு தேவை வந்து 2.5 மணி நேரத்துல அவங்க 2 படம் முடிவு வரைக்கும் சிரிக்கணும், சந்தோஷம் சொல்ல முடியாது. அதான கேக்க வந்தது, யாரோட முடிவு, உங்களோட முடிவா இல்ல? நானா அதெல்லாம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம லைட் வெயிட்டா ஈஸியா ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே கூட ஒரு அடுத்த லெவல் போலாம் சார். அவரோட நீங்க பாட்டு 4 ஸ்டெப்ல மேல ஏறிடுவீங்க. ஃபுல் காமெடி வச்சுக்கோங்க. ஒரு சின்னதா ஒரு எமோஷன் இருக்கணும் படத்துல. எல்லாரும் முகம் சுளிக்காம இருக்கணும் படம். அது சார் சொன்னாங்க. ஃபேமிலியில இருக்க எல்லாரும் வரணும். யாரும் வந்து இந்த டபுள் மீனிங் இருக்குது இந்த படத்துக்கு ஏன்டா போனோம் அப்படின்னு தோணக்கூடாது. எல்லாரும் பிடிச்ச ஒரு படம் பண்ணணும். அதனால லைட் வெயிட்டா ஒரு ஸ்கிரிப்ட சொல்லுவோம். முக்கியமா ஃபேமிலிக்கு பிடிச்ச படமா இருக்குன்னாங்க. சோ ஸ்கிரிப்ட பண்ணும் போதே அதை மைண்ட் பண்ணி பண்ணலாம். உங்களுடைய ஃபேமிலிக்கு எப்படி பிடிச்சிருந்தது இந்த படம்? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா அது படம் அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசி முடியறதுனால அவரு படம் முன்னாடி சொல்லிட்டாரு, சூப்பர் ஹிட் ஆகும், கவலைப்படாது அப்படின்னாரு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா லேடிஸ்க்கும் இந்த படம் பிடிக்கும் 100%. ஏன்னா அது வந்து அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் பத்தி பேசியிருக்கோம், 2 பிரிஞ்ச ஃபேமிலி ஒன்னு சேர்றத பத்தி பேசியிருக்கோம். அதனால கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். இதுக்கு முன்னாடி படத்துல நீங்க இங்கிலீஷ் பேசின ஸ்டைல் உங்களுடைய மகனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துல அந்த மாதிரி வாட் டிட் ஹி ஹோல்ட் ஆன் டு? இந்த படத்துல அவனுக்கு வந்து மேலே மேலே சாங் பார்த்துட்டு, அப்பா எப்படிப்பா நீ இப்படி டான்ஸ் ஆடுன அப்படின்ட்டு அவனே ஷாக் ஆயிட்டான். அவனுக்கு எப்ப வேணாலும் அந்த பாட்டு போட சொல்லி கேட்டுட்டே இருப்பான், பாத்துட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இந்த படத்துல உங்க டான்ஸ் தான் பிடிச்சிருந்தது. அவனுக்கு வந்து என்னோட டான்ஸ் ஏன்னா புதுசா இருந்தது இல்ல அவனுக்கு. அதனால அவனுக்கு அந்த அவர் யாரோட ஃபேன்? அவர் வந்து எப்பப்போ ஒரு படம் ஹிட் ஆகுது அப்பப்போ அப்படியே மாறிடுவாரு. இப்போ விஜய் படம் துப்பாக்கி படம் வந்துச்சுன்னா உடனே விஜய் ஃபேன், அப்ப சிங்கம் வந்து உடனே சூர்யா ஃபேன், என் படம் வந்தோட உடனே என் ஃபேன். அப்பப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பாப்ல. ஓகே. இப்போ வந்து ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்க ஃபேமிலியா ஆயிடுச்சு இல்லையா? இப்ப கிருத்திகா என்ன சொன்னாங்க? as a director பாத்துட்டு தான கமெண்ட் சொன்னாங்க. அவங்க ஸ்கிரிப்டே அவங்களுக்கு தெரியும். சார் வந்து கதை சொல்லும் போது அவங்க என் கூட தான் இருந்தாங்க. நான் எந்த கதை கேட்கும் போதும் மேக்ஸிமம் அவங்க என் கூட இருப்பாங்க. இது முதல்ல இருந்து தானா? இப்ப முதல்ல இருந்து ஓகே டைம்ல இருந்து வந்து அவங்க எப்பவுமே அவங்க இன்புட்ஸ் எப்பவுமே இருக்கும். அப்பவே அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே வந்து எப்படி ஒன்று வந்து ஒரு யூத் ஒரு பசங்க மத்தியில உன்னை கொண்டு போய் சேர்த்ததோ, இந்த படம் வந்து உன்னை ஃபேமிலிஸ் முக்கியமா அந்த லேடிஸ் சீரியல் பாக்குற
டார்கெட் பண்ணிருக்காங்க பாருங்க. அது வந்து இந்த படம் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஷூட்டிங்க்கும் ரெகுலரா வந்தாங்க. அவங்க டப்பிங் வந்து பார்த்தாங்க, ரஷஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம். அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் டே. ஓகே, எதான சொன்னாங்களா? கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணி எதான சொன்னாங்களா? கிரிட்டிக்கலா வந்து அப்படி ஒன்றும் சொல்லல. அவங்க நல்லா நடிச்சிருக்கேன், போன படத்தை விட இந்த படத்தை நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க டேரக்டரா. எப்படி இருந்தது? வந்து இன்னும் பெட்டரா சொல்லிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா, இல்ல வந்து இதுவே போதும் இதே போதும் தான் தோணுச்சு? ஆல்ரைட். சோ இப்ப உதய் கிட்ட இருந்து ஒர்க் வாங்குறது எப்படி, நயன்தாரா கிட்ட இருந்து ஒர்க் வாங்குறது எப்படி, சந்தானம் கிட்ட இருந்து ஒர்க் வாங்குறது? உதய் சார் தான் நாங்க வந்து ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் ஆயிட்டதுனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. வந்து சார் வந்து அதுல ஒரு விஷயம் தெளிவா இருந்தாங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடியை விட இதுல நான் நல்லா ஆக்ட் பண்ணணும், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்னு எல்லாரையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டெடிகேஷன் இருந்துச்சு. அதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணாங்க. நான் என்ன சின்ன சின்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன மேனேஜர்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணாங்க. ஸோ நயன்தாரா மேடம் சொல்ல வேண்டியது கிடையாது. ஆர்டிஸ்ட் அவங்க சொல்லும் போது சில விடங்கள் நம்ம கேட்காமே அவங்களே ஆக்ட் பண்ணிடுவாங்க. சந்தானம் சார் வந்து என்னன்னா கிரேட் பண்ணிட்டே இருப்பார். நம்ம தான் ஃபில்டர் பண்ணணும். அதை அடுத்த லேயருக்கு எடுத்து போயிட்டே இருப்பாரு. இப்ப ஸ்கிரிப்ட் முதல்ல அனுப்பி விடுறோம், முன்னாடி அவங்க டீமுக்கு அனுப்பி விட்டுருவோம். அது வந்து சின்ன சேஞ்சஸோட வராது, அது அதுக்கு ஆல்டர்னேட்டிவோட வரும். ஒரு டயலாக் பஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு 3 ஆல்டர்னேட்டிவ் வச்சிருப்பாரு. அதுல எது பெஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாரு. இது யாருக்கு மேஜரா கஷ்டம், உங்களுக்கா ஹீரோக்கா? யாரு காம்பினேஷன் சீன் இருக்கா உங்களுக்கா? இது அவருடைய அவர் அவ்ளோ இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு வருது, ஃபில்டர் பண்றதுன்றது as a director உங்க இல்ல. சைடுல அது நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு படிச்சு பார்த்துட்டு எனக்கு இது சரின்னு தோணும். அதுக்கப்புறம் நான் உதய் சார் இருப்பாங்க, சந்தானம் சார், 3 பேர் உட்காந்து பேசுவோம். பேசிட்டு அந்த சீன் மூடுல வரும்போது எது மிகைப்படுத்தாம, அதாவது வெளியும் போயிடக்கூடாது டயலாக். ஒரு பஞ்சஸ் சிரிப்பாங்கன்றக்காக ஒண்ணு நம்ம திணிச்சிடக்கூடாது. அப்படி எல்லாம் பேசி பேசி பண்ணோம். ரெண்டாவது ஒண்ணு அவசரம் இல்லாம பண்ணணும். ஒரு சீனா இருக்கட்டும், டயலாக் இருக்கட்டும், இதுல வந்து 3 பேருமே கான்சியஸா இருந்தோம். அதனால ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசி பண்ணதான். அது அவருடைய இன்புட் நிறைய. ஓகே, இப்போ பிரபாகரன் சார்னுடைய ஃபர்ஸ்ட் சுந்தரபாண்டியன் படம் எப்படி நீங்க வந்து டிஃபைன் பண்ணுவீங்க? இப்ப இந்த படம் கதிர்வேலனின் காதல் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜானர்ல இருக்க கூடாது. ஒரு டைரக்டருக்கு வந்து இப்ப சுந்தரபாண்டியன் மாதிரி ஒரு படம் பண்ணிட கூடாது. நாம அடுத்த படம் கதிர்வேலன் காதல் மாதிரி பண்ணிட கூடாது. சோ அடுத்தடுத்த லேயர் எல்லாத்தையும் டிராவல் பண்ணணும். அதுதான் ஒரு டைரக்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாதான் ஆடியன்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் ஆயிரும். அடுத்த படம் வரும்போது சொல்லிடுவாங்க, ஓகே இந்த படம் சுந்தரபாண்டியன் மாதிரி தான் 3வது படம் பண்ணிடுவார் அப்படின்வாங்க. அப்படி நினைச்சு பிரிச்சு பண்ணாதான். இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை நான் மிக சரியா பண்ணிருக்கோம். அந்த ஸ்கிரிப்டுக்கு எங்க கரெக்டான டயலாக்ஸ் வேணுமோ, எந்த கேரக்டர் மேல எடுத்து வரணும், எல்லாமே சரியா பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ வந்து சுந்தரபாண்டியன் பண்ணும்போது நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம், இந்த படத்தை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணது இல்ல இந்த படத்துல பண்ணும்போது கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல, இன்னும் படங்கள் நம்ம படத்தை நம்ம பார்க்கும்போது இன்னும் சரியா பண்ணிருக்கணும் தோணிட்டே இருக்கு. இந்த சீன் இன்னும் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்த டெக்னிக்கலாவோ இல்ல ஒரு எமோஷனலாவோ சுந்தரபாண்டியனோட இது அதுல சில குறைகள் எனக்கு தோணுச்சு. அது இந்த படத்துல நான் சரி பண்ணிருக்கேன். இது கதிர்வேலனின் காதல்ல அப்படி எந்த ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ண ஒரு விஷயம்? இல்ல, என்னன்னா நம்ம அது டெக்னிக்கலா இருக்க விஷயங்கள் தான். டேக்கிங்கா எடுக்கும்போது அது டக்குன்னு சொன்னா கூட கன்வே ஆகுமான்னு தெரியல. பிராக்டிகல் ப்ராப்ளம் அது. எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் இது இப்படி எடுத்துருக்கலாம், அந்த எமோஷனல் இன்னும் கொஞ்சம் இப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. சில இடங்கள் இருக்கு, அதாவது அடுத்த படங்களை சரி பண்ணிக்கிறோம். அதுல பொதுவா வந்து 100% நிறைவா யாருமே நான் நினைச்சதை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு யாரும் தோணல. அப்படி திருப்தி அடைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சரியான படங்கள் பண்ண மாட்டோம். சோ ஓகேல உதய்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன? சந்தானம். இந்த படத்துல இது கதிர்வேலனின் காதல்ல ரொம்ப பிடிச்ச ஒரு க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் ஹீரோயின் சொல்லலாம். இல்ல சாங்ஸ், ஏன்னா டான்ஸ் ஆடி இருக்கேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு. சோ இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சாங்ஸ். சாங்ஸ் அப்படின்னும் போது இந்த படத்துல இருக்க பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல் சொல்லுங்க? சில பாடல் வந்து இந்த காலத்துல கேட்டாலே மனசுல ஒட்டிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு பீரியடுக்கு அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தோம்னா அப்புறம் இந்த பாடல்கள் ஃபேமஸ் ஆகுது. இந்த படத்துல இருக்க பாடல்கள் எப்படி? இல்ல, பொதுவா ஹாரிஸ் சார் சாங்ஸ் வந்து கேட்க தான் பிடிக்கும் சொல்லுவாங்க. ஆனா நாங்க வந்து ஆடியோ லான்ச் பண்ணி 2வது நாளே எங்களுக்கு பெரிய ரிவ்யூ வந்துச்சு, ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. எல்லா சாங்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாங் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்ப நீங்க ஏரியா வைஸ் பிடிச்சீங்கன்னா சென்னையில வந்து 2 சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல வந்து அது அப்படியே உல்டா இருந்துச்சு. அங்க வந்து சரவடி சாங்கும் வெளியே ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னாங்க. மதுரையில வந்து அன்பே பல்லாக்கு தேவதை பிடிக்குன்னு சொன்னாங்க. யாருக்கும் ஏதோ ஒரு ஏரியால 2 சாங் பிடிச்சிருச்சு எல்லாத்துக்கும். அது வந்து எங்களுக்கு உடனடி கிடைச்சு. ஒரு 10 நாளுக்கு அப்புறமோ 15 நாளைக்கு அப்புறமா அந்த ரிவ்யூ வரல. ஆடியோ லான்ச் பண்ணி செகண்ட் டேவே எங்களுக்கு அந்த ரிவ்யூ வந்துச்சு. ஓகே, இப்போ உதய் வந்து ரொம்ப சைலண்டா இங்க இருக்காரு. as a producer இவரை வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு எப்படி சொல்லுவீங்க? அது நான் வெளில போறேன். ப்ரொடியூசர்னா ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல வந்து சார் ப்ரொடியூசரா இருக்க மாட்டாங்க. அதான் அங்க வந்து நாங்க காலைல வரும்போதே ஒரு ஆர்டிஸ்டா மட்டும் தான் வருவார்.
அதனால மத்த எல்லாமே இங்க பேசுவோம், நாங்க ஆபீஸ்ல பேசுவோம், எல்லாமே பண்ணுவேன் ஒழிய ஆன் ஸ்பாட்ல வரும்போது ஒரு ஆர்டிஸ்டா இருந்தார். அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொன்னா நான் ஆர்டிஸ்டா தான் சார் சொல்லுவேன். சார் இந்த படத்துல ரொம்ப ஸ்லைட்டா நீங்க சொன்ன மாதிரி அண்டர் கரண்ட்ல நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, பொண்ணுங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க கைஸ் இந்த படத்தை பார்த்துட்டு வரும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பொண்ணு ஒரு 4 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இதுக்கு சொல்றேன். அந்த 4 பேருமே பாசிட்டிவான மோட்டிவ்ல தான் பழகுவாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம. சோ ஒருத்தன்ட்ட வந்து நெகட்டிவா ஒரு ஐடியா இருக்கலாம், அந்த பொண்ணு வந்து நம்ம அந்த இதுல கௌதம் கேரக்டர் மாதிரி இருக்கலாம், மீத 3 பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ட்ரூவா இருக்கலாம். சோ அதுல நம்ம டிஃபரெண்ட் காமிக்கணும். நம்ம நீங்க வந்து இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா பசங்களும் உங்ககிட்ட வந்து ரொம்ப ட்ரூவா இருக்காங்க நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் லைஃப்ல. அதான் நான் சொல்ல வந்திருக்கேன். சோ உதய், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் முடிக்கும் போதே உங்களுக்கு நிறைய டெபியூ ஆக்டர் அப்படின்னு சொல்லி இன்னும் மேலும் மேலும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவார்ட்ஸ் எல்லாம் வந்தது. இப்ப அடுத்தது உங்களுடைய நோக்கம் என்ன? எந்த மாதிரி அவார்ட்ஸ் நோக்கி நீங்க பயணம் பண்ண போறீங்க? திருப்பி டெபியூ ஆக்டர் கொடுக்க மாட்டாங்க, அதனால அது அடுத்து எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? அடுத்து என்னுடைய இது வந்து நண்பேண்டா தான். அது அந்த மாதிரி பெரிய அவார்டு வாங்கணும் ரிவார்டு வாங்கணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு கமர்ஷியல் ஹீரோவா இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோவா இருக்கணும், அவ்வளவுதான். சோ பிரபாகரன் சார், உங்களுக்கு ஹீரோவா உங்க ப்ரொடியூசரா உங்க முன்னாடி இருக்காரு உதய். இவர்கிட்ட 5 கேள்விகள் நீங்க கேட்கலாம், என்ன பத்தி வேணா கேட்கலாம். என்ன கேள்விகள் கேட்பீங்க? இப்ப எங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சார்? உங்களுக்கு இல்ல சார், அவரு தான் சார் உங்களுக்கு. அடுத்தது உங்களோட டர்ன். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னா அதை நோக்கி கேள்வி கேட்டுருவோம். நீங்க தான் சார் இந்த ப்ராஜெக்ட் பத்திய கேள்விகள் கேட்கலாம். எங்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னது இப்போ கட்டாயமா சொல்லி ஆகணும்ல. நான் சார்ட்ட 5 கேள்வி கேட்க முடியுமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா, சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு சார் எனக்கு கால் பண்ணாங்க, வாங்க நம்ம கம்பெனிக்கு படம் பண்ணுவோம்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா வந்தேன். ஏன்னா எனக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு பெரிய நிறுவனம். நான் சுந்தரபாண்டியன் முன்னாடி நான் ட்ரை பண்ணேன் இங்க படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷத்தோட நான் அங்க வந்தேன். என்னை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, அது என்ன ஐடியால கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. சுந்தரபாண்டியன் பிடிச்சிருந்துச்சு, மிக நேர்த்தியான ஒரு படம், நீங்க அடுத்து நம்ம கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு கதை பண்ணோம், கதை பிடிச்சிருந்துச்சு, நான் ஹீரோ பண்றேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு இது ஆன் ஸ்கிரீன் தியேட்டருக்கு வந்துருச்சு, வந்து நல்ல ரிவ்யூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஹோல் டீமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நாங்க. ஆனா சாருக்கு பர்சனலா நம்ம இவரை நம்பி இந்த படம் பண்ண சொன்னோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்குமா அல்ல அதுல நிறைவுகள் இருக்கான்னு எனக்கு தெரியல, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா திருப்தி இருக்கு. எனக்கு 100% திருப்தி வராம நான் வந்து ஒரு ப்ராடக்ட வந்து வெளியே விடவே மாட்டேன். பட் சார் கிட்ட நிறைய ஆர்குமெண்ட் பண்ணிருக்கேன், நிறைய விஷயங்கள் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம், ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அதுக்கு அவருடைய விளக்கங்கள் கொடுப்பாரு. அது எனக்கு திருப்தியா இருந்துச்சுன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். சில விஷயம் நான் திருப்பி அவர்கிட்ட சொல்லுவேன். சோ அந்த திருப்தி வர வரைக்கும் நான் விட மாட்டேன். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம், அது திருப்தி இருக்கிறதுனாலதான் மக்களும் ஏத்துக்கிட்டு நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ அது 100% திருப்தி இருக்கு. எந்த ஒரு விஷயம் ரிப்பீட்டடா உதய் சார் சொல்லி சரி இது ரைட்டா இருக்கும் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு விஷயம் இந்த படத்துல நிறைய இருக்கு சார். நான் நிறைய பேசியிருக்கோம். குறிப்பா சொல்லணும்னா வந்து கதையில வந்து எய்த்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க வீட்டுக்கும், அதாவது ஹீரோவோட அக்கா வீடு ஒண்ணு இருக்கும், ஆப்போசிட்ல வந்து அப்படியே வந்து ஹீரோயினோட வீடு இருக்கும். ஆனா அந்த 2 ஃபேமிலி சேர்க்கும் போது என்ன பிளே பண்ணிருப்போம்னா, அங்க பேசுறது இங்க கேட்கும், இங்க பேசுறது அங்க கேட்கும் அப்படின்னு. பிராக்டிகலா வந்து அது அவ்வளவு சாத்தியம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு டிஸ்டன்ஸ் ரோடு வேற காமிச்சிருப்போம். எப்படி இந்த சவுண்ட் நீங்க அங்க போச்சு, அங்க இருக்கவங்க மைண்ட் மனசு மாறுச்சு அப்படின்ற ஒரு பிராக்டிகலான கேள்வி. இது வந்து நிச்சயமா ஒரு ஆடியன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆனா சார் சொன்னாங்க, இது சார் இது ஒரு கேள்வியா வரும், அதை பாத்துக்கோங்க நீங்க அப்படின்னா. அதே போல வந்து சார் வந்து போன்ல பேசுவாங்க ஃப்ரெண்ட்ட, அது அந்த லேண்ட்லைன் வாய்ஸ்ல இருந்து அப்பா மைண்ட் சேஞ்ச் ஆகும். அப்படி ஒரு சீக்வன்ஸ் பண்ணிருப்போம். நான் என்கிட்ட வந்து அப்பா பேசாம இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி, இப்ப எப்படி இருக்காருன்னு தெரியல அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் ஒரு பயங்கரமா ஃபீல் பண்ணுவார் அப்பா. இதெல்லாம் வந்து பிராக்டிகலா சொன்னோம்னா நம்ப வைக்கணும் அதை நம்ம, அது விஷுவலா தான். இதெல்லாம் சார் என்கிட்ட கேட்டாங்க, இது சார் இது வந்து கத்திராமா, இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, ஏன்னா என்னாலே நம்ப முடியல ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க. அந்த இல்ல சார், அதுக்கான நம்ம அது விஷுவலா அந்த மேக்கிங் நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம், அந்த ஒரு கொஸ்டினா வராது நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு இன்னைக்கு அது நாங்க எடிட் பண்ணி ஃபுல்லா டப்பிங் எல்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது சார் சொன்னாங்க, இல்ல சார் இது எனக்கு டவுட் வரல அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய ஆடியன்ஸ் நீங்க படம் எப்பவுமே எந்த படமா இருந்தாலும் என்னோட படமா இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் பார்ப்பேன். எங்கெல்லாம் கமெண்ட் அடிக்கலாம், எங்கெல்லாம் கத்தலாம். நிறைய படத்தை அந்த மாதிரி கமெண்ட் அடிச்சிருப்பீங்களோ? மனசுக்குள்ள அடிச்சிருக்கேன் தெரியுது சார். சோ அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு யாரும் கமெண்ட் அடிச்சிட கூடாது அப்படின்ற ஒரு முயற்சியில நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. ஆமா ஓகே சார், எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஆர்டர் வாசிக்க சொல்லுங்க சார். சரி, இப்போ உங்களுடைய டர்ன். உங்களுடைய டைரக்டர் கிட்ட நீங்க கேள்விகள் கேட்கலாம். அந்த லாஸ்ட் சீன் இருக்கு படத்துல, ஒரு பயங்கர எமோஷனல் சீன்.
அது வந்து எந்த தைரியத்துல நீங்க என்ன பண்ண வச்சீங்க? சார் நீங்க தானே சார் இமோஷனல் கோஷன்டோட நடிக்கணும். ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி நான் பண்றேன்னு சொல்ல, வேற மத்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. நரேன் சார் இருக்காரு, வந்து விமன் மத்தியில நீங்க பாப்புலர் ஆகுது. சரண்யா மேடம் இருக்காங்க, நரேன் சார் இருக்காரு, அப்படி எதுக்கு அவங்க எல்லாம் போட்டுருவோம்? ஜேபி சார் இருக்காரு. இல்ல மொத்தம் ரொமான்ஸ் மட்டும் உங்களோட பகுதி. அதுவும் கொடுக்கலையே. என்ன நாங்க நான் வந்து சார் இது ஃபர்ஸ்ட் கதையா சொல்லும் போது எனக்கு நல்லா இருந்துச்சு. பட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்தோடனே அது லாஸ்ட் சீன், படத்தோட லாஸ்ட் சீன், அது வரும்போது பாத்துக்கலாம், எடுக்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா எடுக்கிற அன்னைக்கு ஷூட்டிங்க்கு முதல் நாள் வந்துட்டு நான் போய் கேட்டேன், சார் என்ன சார் இவ்வளவு பேசுறேன், நான்லாம் பேசினா சரியா வருமா சார், இவ்வளவு ஃபீலிங்லாம் பண்ணி, ஏன்னா நம்ம காமெடியாவே பண்ணிட்டோம், 2 படமும் அதை ஏத்துக்கிட்டாங்க, இந்த படமும் த்ரூஅவுட்டா காமெடி பண்ணிருக்கோம், ஏத்துப்பாங்களா சார் அப்படின்னு. இல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னாரு. அது எந்த தைரியத்துல சார் சொன்னீங்க? இல்ல நீங்க வந்து சார் சில நேரத்துல அவங்களே சும்மா கேஷுவலா ஒரு காமெடி அந்த சந்தான சார் கூடயே கம்பேர் பண்ணி பேசிக்கிறாங்க. பட் அப்படி இல்ல, ஒரு கண்ணாடியில் நிறைய சீன் பாத்தீங்கன்னா அது கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அழுதுகிட்டே சிரிப்பாரு, சிரிச்சுக்கிட்டே அழுகிற மாதிரி இருக்கும். அங்கேயே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கான நமக்கு அதுக்கான விஷயம் இருந்தாதான் அது வெளியே வரும். இல்லன்னா அந்த இடம்லாம் கத்திடுவாங்க, ரொம்ப அவசரம் ஆயிரும். சோ அதுக்கு எல்லாமே இருக்கு சார். நான் அந்த சீன்ல கூட சார் அது லாஸ்ட் சீன்ல கூட சந்தானம் கூட இருக்கட்டுமே அப்படின்னு, அப்பாவோட பேசுற சீன்லயும் அவர் இருக்கட்டுமே அப்படின்னா, சார் அது வரைக்கும் அவர் ஸ்கோர் பண்ணிருக்காரு, நீங்க ஹீரோ சார், நீங்க தான் இங்க ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கம்பல் பண்ணி பண்ண வச்சாரு. பட் ஆனா இப்ப பாக்கும்போது பயங்கரம். நீங்க நடிக்கும் போது சிரிச்சீங்களா தப்பி தவிர, இல்ல நிஜமா ஃபீல் பண்ணி நடிச்சீங்க? அத நான் சொன்னா எல்லாரும் சிரிச்சிருவாங்க, அது இப்ப சொல்லக்கூடாது. எப்ப உண்மை வெளில வரும், நாங்க எப்ப உண்மை தெரிஞ்சுக்கிறது? சொல்லிட்டு அது சொல்லிட்டா, ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு எமோஷனே வராது. என்ன சார் பண்ணீங்க அப்படியே? ஆமா, அடுத்த வாரம் நண்பேண்டாவோட பிரஸ் மீட்ல சொல்றேன். பல உண்மைகள் வெளியே வரதுக்காக காத்துட்டு இருக்கோம் நாங்க. சோ ஜென்ரலாவே உதய் எப்படி, ரொம்ப இமோஷனல் பர்சனா இல்ல ஜாலியான பர்சனா? டேக் இட் லைட். ரொம்ப ஜாலியான, எல்லா பக்கமும் தலையாட்டுறீங்க, பட் ரொம்ப எமோஷனலாவும் சில நேரத்துல வெரி சென்சிட்டிவ் பர்சன். படத்துல எமோஷன்ஸ் சில நேரம் பார்க்கும்போது எனக்கு லைட்டா கண் கலங்கும், அந்த மாதிரி வெரி சென்சிட்டிவ் பர்சன். பட் வெரி டேக் இட் ஈஸி, எல்லாமே ஜாலியா எடுத்துட்டு போறது. இந்த இமோஷன் அப்படினும் போது ஒரு சில விஷயங்கள் யூ வில் பி அட்டாச்ட் டு தி ஃபேமிலியா, இல்ல படங்கள் பாக்கும்போது மட்டுமா, புக்ஸ் படிக்கும் போதா எப்படி? புக்ஸ் எல்லாம் வந்து வெறும் இதுதான், குங்குமம் முத்தாரம் மன்னத்திரு ஆனந்தவிடன். படங்கள் எல்லா படங்களும் பார்ப்பேன், தமிழ் படங்கள், ஆங்கில படங்கள், வெளிநாட்டு படங்கள், எது நல்ல படம்னாலும் வாங்கி பாத்துருவேன். புக்ஸ் எல்லாம் படிக்கிறது இல்லை. இல்ல அதான் டுவர்ட்ஸ் தி ஃபேமிலியா, எது கூட நீங்க ரொம்ப எமோஷனலி ஸ்ட்ராங்லி அட்டாச்ட்? கண்டிப்பா ஃபேமிலி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிட்ஸ், 2 பசங்க ரொம்ப க்ளோஸ். ஆல்ரைட். சோ இப்போ வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் சொல்லுவீங்க டக்குன்னு? யாரும் முகம் சுளிக்காம பாக்குற ஒரு படமா வந்திருக்கு படம். குடும்பத்தோட பாக்குறது இன்னைக்கு சின்ன விஷயம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அவசரம் வந்துடும். அது இல்லாம எல்லாருக்கும் பிடிச்ச படமா, ஒரு ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ற படமா வந்திருக்கு. ஓகே. சோ உதய் இப்ப கதிர்வேலன் இப்படிலாம் லவ் பண்ணிருக்காரு அப்படின்னா இப்படிலாம் டிஃபைன் பண்ணுவீங்க? பைக்ல பின்னாடி சுத்தி சுத்தி லவ் பண்ணாரு. அப்புறம் அந்த மாண்டேஜ் சீன்ல சாங்ல ரொம்ப நல்லவனா நடிச்சு லவ் ஓகே பண்ணிடுவாரு. வேற ஒன்னும் பெருசா பண்ணுவீங்க. அப்பா லவ் ஒத்துக்க வச்சதுதான் பெரிய விஷயம். அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இது கதிர்வேலன் காதல் மூலமா இப்ப வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா ரீசெண்டா, அந்த லவ்வர்ஸ்க்கு எந்த மாதிரி மெசேஜ் போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? லவ் ரொம்ப முக்கியம், அது கண்டிப்பா வாழ்க்கையில அது வந்து கண்டிப்பா அவங்க கிராஸ் பண்ணி தான் வருவாங்க. பட் ஃபேமிலி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் பெற்றவங்களோட சம்மதத்தோட நடக்கிற கல்யாணம் வந்து எப்பவுமே இன்னும் சந்தோஷமா நடக்கிற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா பெற்றவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து லவ் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அதோட சுகமே தனி. ஏன்னா எனக்கு வந்து பேரண்ட்ஸோட அப்ரூவலோட நடந்த ஒரு விஷயம். சாருக்கு வந்து அப்படி கிடையாது. சார் வந்து ஒய்ஃப் தூக்கிட்டு வந்துட்டாரு. அவரோட விஷயம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் இப்பதான் கல்யாணம் ஆச்சு, ஊர்ல ஒத்துக்கல. அப்புறம் அவரு அதை பேஸ் பண்ணி இதுக்கு அடுத்த படமா எதிர்பார்க்கலாமா? இல்ல அப்படிலாம் பண்றது சார் நீங்க சொல்லுங்களேன் சார், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணா சொன்னீங்கன்னா அவர் ஒரு கதை பண்ணிடுவாங்க. இல்ல கண்டிப்பா சார் அடுத்த படம் பண்றாரு. எனக்கு இப்போ நண்பன் முடிச்சுட்டு சார் வந்து இப்போ ஒரு 10 daysல ஊருக்கு கிளம்புறாரு ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு. பண்ணிட்டு அடுத்த படமும் என்னோட ரெஜென்ட்டுக்கு தான் பண்றாரு. நிச்சயமா அந்த பொண்ணு தூக்கிட்டு ஓடுற கதையெல்லாம் ரொமான்டிக்கா இருக்கும். அதுக்கு யார் சார் ஹீரோ? ரொமான்டிக்கா நீங்க சொல்லும் போதே எனக்கு வந்து அடுத்து அந்த கேள்விதான் வருது. இல்ல நான் தான் நடிக்கிறேன் சாரோட அடுத்த படம். வெரி குட். அதுல ரொமான்ஸ் கோஷன்ட் எவ்வளவு சார் இருக்கும்? எவ்வளவு %? இதுல எது இல்லைன்னு சால்வ் ஃபீல் பண்ணாங்களோ அதெல்லாம் அதுல இருக்கும். ஓகே சார்.
ஆக்ஷன் சார். So many things to take in the shoot. நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. And this has been a treat for the Valentine's Day. Thanks a lot. இது கதிர்வேலனின் காதல் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. So till I meet you next time, it's Tava and Sia from Divya from Sandipoma at Cinema Cafe.